முன்பொரு காலத்துல பாலப்பட்டின்ற கிராமம் ஒண்ணு இருந்துச்சு. இந்த ஊர்ல முன்னா தென்னா என்ற 2 நண்பர்கள் இருந்தாங்க. இவங்க வேலைக்கு போகாம உடம்புல வியர்வே வராம கோடீஸ்வரர்கள் ஆகணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இவங்க 2 பேருக்குமே மத்தவங்களுக்கு உதவுகின்ற மனசு எப்பவுமே இருக்கும். தன்னிடம் எவ்வளவு இருக்குமோ அதை இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள், என்னடா தென்னா, இன்னைக்கு பொழுதே போக மாட்டேங்குது. ஆமாண்டா முன்னா, இன்னைக்கு பொழுது போகவே மாட்டேங்குது. சரி வா, ஊருக்குள்ள போவோம். அப்பயாவது போகுதான்னு பாப்போம். இப்படி 2 பேரும் ஊருக்குள்ள போறாங்க. இந்த ஊர்ல ரொம்பவே வயசான ஒரு மனிதர் இருந்தாரு. அவர்கிட்ட ஒரு ஓலை எப்பொழுதுமே கையில இருந்தபடி இருக்கும். ஆனா அதை யார்கிட்டயும் கொடுத்ததும் இல்லை, யாரிடமும் வாசித்து காண்பித்ததும் இல்லை. என்னங்க ஐயா, இன்னைக்காவது அந்த ஓலையில என்ன எழுதியிருக்குன்னு எங்களை படிக்க சொல்வீங்களா? அது சரி, அதுல அப்படி என்னதான் எழுதியிருக்குன்னு நீங்களாச்சும் சொல்ல வேண்டியது தானே. இதுல அப்படி என்ன எழுதியிருக்குன்னு நான் இறந்ததுக்கு அப்புறம்தான் உங்களுக்கு தெரிய வரும். ஆனா ஜாக்கிரதையா இருங்க. இத படிக்கிறப்ப இந்த ஊர்ல நடக்கிற விபரீதத்தை யாராலையும் தடுக்க முடியாது. எப்ப கேட்டாலும் இதுவே சொல்லிட்டுருங்க. இப்படியே கொஞ்ச நாள் போகுது. ஒரு நாள் பயங்கரமான மழை பெஞ்சிட்டு இருக்கு. அப்ப அந்த வயதான மனிதர் ஒரு ஆலமரத்துக்கு அடியில படுத்து கிடக்காரு. அந்த நேரத்துக்கு முன்னா அந்த இடத்துக்கு வரறார். ஐயா எழுந்திரீங்க, இந்த கொட்டிற மழையில கூட இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா, எனக்கு இந்த ஊர்ல வீடு இல்லையே, நான் எங்க போய் தூங்குறது? அதுதான் நான் கிடைச்ச இடத்துல படுத்து தூங்கிட்டு இருக்கேன். அது சரி, நீ இப்போ எதுக்கு இங்க வந்த? அது ஒண்ணும் இல்லையா, என்னோட நண்பன் வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்துட்டு இருந்தேன். அப்பதான் உங்களை பார்த்தேன். அப்படியா? சரி சரி, நீ போயிட்டு வா. சரி வாங்க ஐயா, இன்னைக்கு இரவு மட்டும் என்னோட வீட்ல வந்து தங்கிக்கோங்க. இல்ல பரவாயில்ல, நீ போயிட்டு வா. தயவு செய்து வாங்க ஐயா, இல்லையென்றால் எனக்கு இரவு தூக்கம் வராது. இப்படி 2 பேரும் முன்னாவோட வீட்டுக்கு போறாங்க. கொஞ்சம் தூரம் போன உடனே மழையும் நின்றது. மழை பெய்ததால் பாதையில சகதிகள் நிறையவே இருந்ததால அந்த வயதானவர் வலிக்கு பின்னாடி உளுந்து மயக்கம் ஆயிடுறாரு. உடனே முன்னா அந்த பெரியவரை எழுப்புகிறான். ஆனா அந்த பெரியவர் எந்திரிக்கவே இல்ல. என்ன இது, எவ்வளவு தட்டி கொடுத்தோம், எழுந்திருக்க மாட்டியாரே. ஒருவேளை இறந்து போயிட்டாரா? இல்லையே, மூச்சு இருக்கிறது. மயக்கமாகத்தான் இருக்க வேண்டும். சரி, இதுதான் சரியான சந்தர்ப்பம். அந்த ஓலையில் என்ன இருக்கிறது என்று இப்போதாவது படித்து விடுவோம். அப்படி சொல்லிட்டு அந்த ஓலையை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறார். இப்படி படிச்சு முடிச்சிட்டு திரும்பிய அந்த ஓலைய கீழே வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் அந்த பெரியவர் கண் விழித்து விடுகிறார். 2 பேரும் முன்னாவோட வீட்ல போய் தூங்குறாங்க. மறுநாள் காலையில அந்த பெரியவர் எழுந்திருச்சு முன்னாவை எழுப்புகிறார். தம்பி, டேய் தம்பி, எழுந்திரு, நான் போகணும். ஆனால் முன்னா எழுந்திருக்கவே இல்லை. மெல்ல முன்னாவோட உடல்ல கை வச்சு பாக்குறார். ஆனா எந்தவித அசைவும் இல்ல. ஐயோ, என்ன இது? இந்த பையனோட உடல்ல மூச்சே இல்ல. ஒருவேளை இறந்துட்டானா? எப்படி திடீர்னு இறந்து போன? ஒருவேளை நான் மயக்கம் போட்டு விழுந்த இடத்துல இந்த ஓலையை எடுத்து படிச்சுட்டானா? ஆமா, அப்படிதான் இருக்கும். இதை எடுத்து படிச்சிருக்கா, அதுதான் இப்படி இறந்து போயிட்டா. இப்படி முன்னால் இறந்து போனத அந்த ஊர் மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இத தெரிஞ்சுக்கிட்ட தென்னா எப்படி முன்னா இறந்து போனார் என்று கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஊர்ல இருக்க எல்லா பேத்திட்டையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறார். இப்படி எல்லா பேரையும் விசாரிச்சு அந்த பெரியவர் மழை பெய்யறப்ப படுத்து கிடந்த மரத்துக்கடியில வந்து உட்காருறாரு. அப்ப அந்த மரத்துக்கு பக்கத்துல இருக்க வீட்ல இருந்து அந்தியப்பன் என்பவரு தென்னா கிட்ட வராரு. தம்பி, உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பத்தி நான் பேச வேண்டும். எதை பத்தி ஐயா என்கிட்ட பேச வேண்டும்? எல்லாம் உன் நண்பன் இறந்ததை பற்றிதான். சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. அவன் எப்படி இறந்தான்? அவன் எப்படி இறந்தான் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் அவன் கடைசியாக நம்ம ஊரிலேயே ரொம்பவே வயசான ஒரு ஆள் இருக்கார் இல்லையா, அவர்கிட்டத்தான் பேசிட்டு இருந்தான்.
அவங்க 2 பேரும் அந்த மழையில் நனைஞ்சிட்டு போனாங்க. இது எப்படி உறுதியா சொல்றீங்க? ஏன்னா மழை பெய்யும்போது அவங்க பேசிட்டு இருக்கிறப்ப தூரத்திலிருந்து ஜன்னல் வழியா நான் பார்த்து கொண்டேதான் இருந்தேன். அவங்க என்ன பேசுனாங்கன்னு தெரியல. ஆனா 2 பேரும் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு அந்த பக்கம்தான் போனாங்க. ஒருவேளை அந்த பெரியவர்தான் முன்னாவை எதுனாச்சும் பண்ணியிருப்பாரோ? அவரை தேடி கண்டுபிடிச்சிட்டோம்னா இதுக்கான காரணம் நமக்கு தெரியும். இப்படி அந்த ஊர் முழுக்க தேடி அலைஞ்ச தென்னா ஒரு கோயிலுக்கு வராரு. அந்த கோயிலுக்கு வெளியே அந்த வயதான பெரியவர் படுத்து கிடக்கிறத பாக்குறாரு. ஐயா, நீங்க தான் முன்னால கொன்னீங்களா? நான் இல்லை தம்பி. இல்ல, நீங்க தான் கொன்றிருக்கீங்க. அது பார்த்த சாட்சியும் இருக்கு. உண்மைய சொல்லுங்க. முன்னாவை என்ன செஞ்சீங்க? உண்மைய சொன்னா அவன் எனக்கே தெரியாம இந்த ஓலையை எடுத்து படிச்சிட்டான். அதுதான் அவன் சாபம் பெற்று இறந்து போயிட்டான். என்ன புதுசா கதை சொல்றீங்க? அப்படி என்னது இருக்கு இந்த ஓலையில்? அப்படி என்ன சாபம் அது? சொல்றீங்களா இல்ல பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு போகவா? அதை கூறினால் நான் இறந்து விடுவேன். பரவாயில்லை, உன் நண்பனின் உயிர் போவதற்கு நான் காரணமாகிவிட்டேன். நான் இதே ஊரில் கிட்டத்தட்ட 1500 வருடங்கள் வாழ்ந்துவிட்டேன். இனி வாழ்ந்து நான் என்ன செய்யப் போகிறேன்? இப்போது கூறுகிறேன் இந்த ஓலையின் ரகசியத்தை. இதை நீ பத்திரமா சேர்த்து விடு. அந்த ஓலையில் என்ன எழுதியிருந்துச்சு? யார்கிட்ட போய் கொடுக்க சொன்னாரு? அந்த அரசர் யாரு? இது எல்லாத்துக்கு விட தெரியணும்னா அடுத்த வீடியோ வரும் வரை காத்திருக்க வேண்டும்.